நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்கோம்னா ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அது என்ன கஷ்டமான விஷயம்னா, இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க வீடியோவில், யூடியூப்பில் நிறைய பேர் வந்து யூடியூபர்ஸ் எல்லாமே அந்த வீடியோ தான் எடுத்து போட்டுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறதா வந்து வீடியோஸ் எடுத்து போட்டுகிட்டே இருக்காங்க. எங்களுக்கே தெரியல, நேற்று நான் பார்க்கவே இல்லை. நேற்று வந்து நான் வந்து வெளில நாங்களாம் போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் நான் செல்லு யூடியூபே ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக நான் பேக் நியூஸ்ன்னு நினச்சிட்டேன். நாங்கள் அப்புறம் திரும்ப உள்ளேயா ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ஆக்சிடென்ட் ஆனது எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. தயவு செய்து யாராக இருந்தாலும் பைக்கில் ஓட்டும் போது பொறுமையாக போங்க. ராகுல் டிக்கிங்கிற தம்பி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லாத்தையுமே நம்ம வந்து சந்தோஷமாக சிரிக்க வச்சுருப்பாங்க. சந்தோஷமாக அந்த ஒவ்வொரு வீடியோ பாருங்கள், அதோட வீடியோஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த தம்பி எடுத்து போட்டது வந்து அது வேறு மாதிரி இருந்து நல்லா சூப்பராக நடித்து போட்டிருப்பாரு. நல்லா வந்து என்ன சொல்லுவாங்க, இன்ஸ்டாவில் வந்து பிரபலமானவர். இன்ஸ்டா யூடியூப்பு எல்லாத்துலேயுமே அவர் பிரபலமாக இருக்கார். அந்த அந்த ஆக்டிங்கை வச்சு தான் அவர் வந்து பிரபலமாக ஆனார். ஆனால் நல்ல தம்பி, பாவம். அதுக்கு இந்த தம்பிக்கு இந்த மாதிரி நிலைமை வந்திருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் அதுதான், பைக்கு ஓட்டும் போது பொறுமையாக பார்த்து கவனமாக ஓட்டுங்க. அப்புறம் அது இல்லாமல் ஹெல்மெட்டை கட்டாயம் போட்டு போங்க, சரிங்களா? இந்த தம்பி வண்டி ஈரோடு மாவட்டம், ஈரோடுன்னு சொன்னாங்க. ஈரோடு ஏதோ ரோட்டில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. சம்பவ இடத்துலேயே அதே இடத்துலையே அவர் இறந்து போயிட்டாரு, சரிங்களா? அதே இடத்துல இறந்து போயிட்டாரு. அதை நினச்சி நமக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்கு பாருங்க. அவங்க அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த பையனுக்கு அப்பா இல்லையா, இந்த தம்பி தான் வந்து அந்த குடும்பத்தையே எடுத்து பார்த்துட்ருக்காராம். நல்லது கெட்டது எல்லாமே தம்பி தான் பார்த்துட்ருக்காராம். சோசியல் மீடியாவில் நல்ல பிரபலமாகணும்னு என்ன மாதிரி எது எடுத்து போடணும்னு சொல்லி இந்த மாதிரி எடுத்து போட்டு இன்ஸ்டா யூடியூப் எல்லாத்துலேயும் பிரபலமாயிட்டாரு. இப்போ யூடியூபர்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த ராகுல் டிக்கிங்கிற தம்பி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம எப்பவுமே சந்தோஷமாக நம்மளை வச்சுருக்கவங்க யாருமே நம்ம மறக்க மாட்டோம்ல. அந்த தம்பி வீடியோவை பார்த்து யாருமே சிரிக்காமல் இருவரவே இருந்திருக்கவே மாட்டாங்க. அப்படி ஆக்டிங் பண்ணுவார். உட்காந்து ஒரு இடத்துல பண்ணும்போது அந்த ஆக்டிங்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நாங்கள் எப்போயும் அந்த வீடியோஸ்லாம் நாங்கள் தள்ளும் போது பார்ப்போம். மேக்ஸிமம் வந்து யூடியூபர்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த தம்பி இந்த காமெடி பண்ணுறதுலாம் நாங்களே வீடியோஸில் போடுவோம். ஷார்ட்ஸில் சவுண்டெல்லாம் கொடுத்து நாங்களே இந்த தம்பியோட வீடியோஸை எடுத்து நாங்களே போட்டிருக்கோம். நிறைய யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். அப்போல்லாம் பார்ப்போம். நல்லா நடிப்பார் தம்பி, சூப்பராக நடிப்பார். அதே அந்த நடிப்பால் மட்டுமே அவர் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நல்லா ஃபேமஸ் ஆகிட்டார். நல்லா வளர்ந்து வந்துட்டு இருந்தார். அந்த டைமில் இந்தமாரி பைக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அந்த குடும்பத்தை இனிமேல் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அந்த குடும்பத்தில் அவங்க அம்மா ரொம்ப, அந்த வீடியோலாம் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே கதறி அழுகுறாங்க. இது கூட ரீல்ஸ் போட்டுட்டு அப்போ ரீல்ஸ்லாம் போட்டிருக்காரு பாருங்க. கொஞ்ச நாள் முன்னாடி ரீல்ஸ்லாம் போட்டிருக்காரு. போட்டு அதுக்கப்புறம் தான் பைக்கில் போயிருக்காரு. பைக்கில் போகும்போது ஹெவி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. ஆக்சிடெண்ட் ஆன இடத்துல நிறைய பிளட்டெல்லாம் லாஸ் ஆகி அந்த இடத்துல இவர் வந்து இறந்து போயிட்டார். உடனே டெத் ஆகிட்டார். இது வந்து நமக்கு ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸு. யாராக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா போங்க. இது உங்களுக்கும் கஷ்டம், உங்கள் குடும்பத்தில் சுற்றி குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்கள் இழப்பை வந்து தாங்க முடியாத கஷ்டம் அது. அதனால் யாராக இருந்தாலும் தயவு செய்து பார்த்து பத்திரமா போங்க. இது என்னாலே தாங்க முடியும். எனக்கு இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வீடியோவாக போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாரும் வந்து அந்த தம்பிக்காக நம்ம வந்து கடவுள்கிட்ட அஞ்சலி செலுத்துவோம். அவர் ஆத்மா வந்து சாந்தி அடைய நம்ம வேண்டிக்கிறோம், சரிங்களா? சரிங்க நண்பர்களே, எல்லாமே வந்து அவங்க ஆத்மா வந்து இறைவனிடம் வந்து சாந்தி அடைய வேண்டணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். என்னால் பேச கூட முடியல, அவ்வளோ கஷ்டமாக அந்த தம்பியை பார்க்குறப்ப. ஒவ்வொரு வீடியோவும் பார்க்குறப்ப அவன் ஆக்டிங் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. அப்படிங்கும்போது அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கெல்லாம் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. அவங்க ஃபேமிலிக்கு எப்படி இருக்கும்? நம்ம சும்மா அவங்க காமெடியை பார்த்து நம்ம ரசித்த நமக்கே இப்படி இருக்குன்னா அந்த வந்து அவங்க பெற்றவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதை நினைச்சாலே நமக்கே கஷ்டமாக இருக்குது. எல்லாரும் வந்து நம்ம கடவுள்கிட்ட வந்து அவர் ஆத்மா வந்து சாந்தி அடைய வேண்டிக்கலாம், சரிங்களா? சரிங்க நண்பர்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.